ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே தெரியுமா போயிட்டுருக்கோம்? வீரப்பூர் போயிட்டுருக்கோங்க. வீரப்பூர் கிட்ட வந்துட்டு இன்னும் 22 நிமிஷம் தான். அப்படி ரீச் ஆகிடலாம். போகிற வழியெல்லாம் பச்சை பசேன்னு வயல்வெளி, தென்னை மரமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டேங்க. சரியான வெயில், வேக்காடு, இதை படுகலமாமா. எங்கள் அம்மாயி கூடலாம் சின்ன வயசில் போகையில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து டெம்போவில் தான் போவோம். டெம்போவில் கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு வயசான ஆத்தா மட்டும் பொறிக்கார ஆத்தான்னு சொல்லுவோம். அவங்க மட்டும் சேரில் உட்காந்துருப்பாங்க. நாங்கள் எல்லாம் அந்த டெம்போவில் இருப்போம். ஆடு ஒரு பக்கம் கட்டியிருக்கும், நான் ஆட்டுக்கிட்டே தாங்க உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி ஒரு இதில் போய் ஹாப்பி மூமெண்ட்டில் போவோம். ஆனால் நல்லாயிருக்கும் அப்படி போனது. இப்போல்லாம் தான் காரு எல்லாம் தனித்தனியாக வந்துருச்சு. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அண்ணன் ஜெயிச்சிட்டார், எலெக்ஷனுக்கு அடுத்த நாளுங்களா, அண்ணன் ஜெயிச்சிட்டாருன்னு ஒரே வெடியாக போட்டு வச்சுருந்தாங்க வழியெல்லாம். தலைவர் ஜெயிச்சிட்டாரு, அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, பிகிலு கப்பு முக்கியன்னெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்படியே போய் அங்கே ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் 2 கடாய் விட்டுருந்தோம். போன தடவை வீடியோவில் பார்த்தோம்ல, சின்ன மாமனார் ஊரில் வீடியோவில் பார்த்தோம்லங்க. அந்த 2 ஆட்டில் ஒரு கருப்பாட்டை நாங்கள் போகும்போதே வெட்டிட்டாங்க. அந்த வெள்ளை மட்டும் தான் இருந்துச்சு. அந்த கருப்பாட்டோட கொம்பெல்லாம் எடுத்து வச்சு பசங்கள்லாம் என்னமோ ஸ்பைடர் மேன், சூப்பர் மேன் மாதிரி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தானுங்க. அது விளையாடிட்டு இருந்தானுங்க. அந்த ஃபுல்லாகவே வந்து அப்புறம் அந்த கருப்பு கடாயெல்லாம் வெட்டின கறியெல்லாம் வேக வச்சுட்டு இருந்தாங்க. தலை தனியாக, கொழுப்பு குடலுன்னு தனியாக வேக வச்சுட்டு இருந்தாங்க. சுற்றி நம்ம ஆடு மாடு இயற்கையெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி இந்த மண்டபத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசுமையாக இருந்தது. அப்போ தான் புது மலைங்களா, புது மலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் புல்லெல்லாம் எட்டி பார்த்துட்டு இருந்தது. அதையும் வேடிக்கை பார்த்துட்டு ஆடு சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் நாட்டுக்கோழி ரெடியாக இருந்தது. நம்ம பையன் தூக்கி பார்த்து கோழி வெயிட்டேன்னு பார்த்தான். அதுக்குள்ளே பிரியாணிலாம் ஆயிடுச்சுங்க. மட்டன் பிரியாணி, வறுவல், குழம்பு, தயிர், வெங்காயம், ஃபைனல் டச்சாக ரசம் எல்லாம் சாப்பிட்டு விழாவை சிறப்பாக முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு கார் எடுத்தாச்சுங்க. நம்ம கிளம்பியில் ஒரு 5:30 5:45 ஆகி போச்சு. காலையில் வெயிலில் போனது, சரியான வேக்காடு. நம்ம போகையிலே 11:30 ஆயிடுச்சு, 12 கிட்ட ஆயிடுச்சு. சரியான வெயில். அந்த வெயிலில் போனதுக்கு இப்போ கொஞ்சம் ஈவினிங் சூரியன் வந்து சூரிய கதிர்கள் நம்மளை அரவணைக்கிற மாதிரி சூப்பராக வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க. சூப்பரான என்டர்டெயின்மெண்ட். தேங்க்யூ.